ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55:3. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நான் சொல்றத கேளுங்க, உங்க ஆத்துமா பிழைக்கும். பிழைக்கிறது மட்டுமல்ல, ஆசீர்வாதமா இருக்க தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். நித்திய உடன்படிக்கையாய் உங்களுக்கு ஏற்படுத்துவேன். யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆசீர்வாதம்னா உங்ககிட்ட இருக்கிற உணவின் பெருக்கம், பொருளாதாரத்தின் பெருக்கம். ஃபுட் அத்தியாவசியம், ஆனால் ஃபினான்ஸு அத்தியாவசியம் மட்டும் இல்லை, தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதம். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, டேவிட் எவ்வளோ பணக்காரராக இருந்தாருன்னா, ஜெஃப் பீசோஸ், அதுக்கு பிறகு இலான் மஸ்கு, அதானி, அம்பானி, இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுடைய இருக்கிற ஆசீர்வாதத்தை விட, அவங்களுக்கு இருக்கிற சொத்தை விட தாவீதுக்கு அதிகமாக இருந்துச்சாம். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை ஆண்டவர் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை தருவார்னா, நீங்க ஏன் ஜெஃப் பீசோஸை விட பெரிய ஆசீர்வாதமா மாற முடியாது? பாருங்க, அதான் உபாகமம் 28:5-6 வேதம் இப்படியாக சொல்கிறது. Your basket, your kneading trough will be blessed. You will be blessed when you come in and blessed when you go out. So முதல்ல exaltation, second reproductiveness, third health, fourth prosperity, fifth victory. அந்த 7ஆம் வசனத்தை பாருங்க. உபாகமம் 28:7 சொல்கிறது, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியா உனக்கு எதிராக உனக்கு விரோதமாய் வருவார்கள், 7 வழியா உனக்கு முன்பாக 7 வழியாய் ஓடி போவார்கள். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லு. God will give you victory over your enemies. அதுதான் 5வது ஆசீர்வாதம், victory over your enemies. ஆண்டவர் விக்டரி கொடுக்கிறது மட்டும் இல்லை, பாருங்க, அவர் சொல்றாரு 8ஆம் வசனத்தில், Lord will send you a blessing on your barns and on everything you put your hand to. The Lord your God will bless you in the land he is giving you. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை, யாராவது ஆமென் சொல்லுங்க. உனக்கு கொடுக்கும் தேசத்தில் என்ன பண்ணுவாரு? அப்படின்னா தேசத்தை கொடுப்பார், அப்படின்னா லேண்டை கொடுக்கிறார், அப்படின்னா உங்க அடையாளமே உங்க லேண்டு தான். எழுதிக்கோங்க, எனக்கு கர்த்தர் வீட்டை கொடுப்பார், எனக்கு கர்த்தர் சொந்தமான நிலத்தை கொடுப்பார். நான் ஃபர்ஸ்ட் சொன்னது சொல்லுங்க. முதல்ல உயர்வு, 2வது கற்பத்தின் ஆசீர்வாதங்கள். என்னங்க அது? பெருக்கம், உருவாக்கும் ஆசீர்வாதங்கள். 3வது சுகம், ஹெல்த். 4வது ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு. 5வது வெற்றி. 6வது சுதந்திர வீதம், நிலம். சுதந்திர வீதம், தேசம், நிலம் ஆண்டவர் உங்களுக்கு தர்றது 6வது. 7வது ஆண்டவர் சொல்றாரு, இல்ல அந்த சுதந்திர விதத்துல அந்த 9ஆம் வசனத்தை சேர்ந்து வாசித்துருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களை பற்றின பயம் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் வரும். அடுத்த ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தலையா இருப்பீங்க, வாளா இருக்க மாட்டீங்க. 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க.
இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறு தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். நீங்க தலைவனாக இருப்பீங்க. பிளஸ்ஸிங்ல ஒரு பெரிய ஆசீர்வாதம். வெறும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க மட்டும் இல்ல, நீங்க தலையா இருப்பீங்க. சமுதாயத்தில், குடும்பத்தில், உலகத்தில், பொருளாதாரத்தில், அரசியலில் நீங்கள் தலைவராகணும். எத்தனை பேர் உங்கள் கம்பெனியில் நீங்கள் மேனேஜராக மாற போகிறீங்க? ஹல்லேலூயா. நீ வாளாகாமல் தலையாவாய். மொத்தம் எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன்? 7 வந்துருச்சா? 7 blessings. இந்த 7 blessings உங்க மேல வந்து பலிப்பதாக. ஆலயத்துக்கு கொடுக்கணும் போது தாவீது என்ன கொடுத்தாரு தெரியுமா? எவ்வளவு கொடுத்தாரு தெரியுமா? ஆண்டவருடைய ஆலயத்துக்குன்னு சொல்லி கேட்கும்போது அந்த வசனம் என்ன சொல்லுச்சுங்க? இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன். பொன்னையும் 1:29 சொல்கிறது, நான் கர்த்தரின் ஆலயத்தின் மேல் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான நான் கடவுளுக்குன்னு எடுத்த காணிக்கையை தவிர, அந்த ஆலயம் கட்டுறதுக்காக எடுத்த காணிக்கையை தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளையையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன். இதாங்க தாவீதுடைய இருதயம். அதை பார்த்து தாங்க ஆண்டவர் சொன்னாரு, தாவீதை என் இருதயத்துக்கு. ஏன்னா தாவீதுக்கு எவ்வளோ ஆசீர்வாதத்தாலும் ஆசீர்வாதத்தின் மேல அவருக்கு கண்ணு போல மனசு போல. ஏன்னா அவர் தெரியும், கொடுத்தா அவர் கொடுப்பார். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால உங்களுக்கு அளக்கப்படும். மண்ணை விதைச்சா மண்ணு வரும், பொண்ணை விதைச்சா கோல்டு இவ்வளவு கொடுத்தாரு. கர்த்தர் சும்மா விடுவாரா? தாவீதுக்கு அதை விட ஜாஸ்தி கொடுத்துருப்பாரு. கொடுத்தாரு, உங்களுக்கும் கொடுப்பார். நம்முடைய மனப்பான்மை மாறணும். It should not be a miserly attitude. It should be a benevolent heart like God. He keeps giving. மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது, ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் குறைவில்லாமல் நிறைவில் இருப்பீங்க. கடவுளுக்காக, ஊழியத்துக்காக, சபைக்காக வாஞ்சையா இருக்கிற உங்களை தாவீது அருளின நிச்சயமான கிருபைகளால் கர்த்தர் ஆசீர்வதி. நீங்க கர்த்தருக்கு பொன்னும் வெள்ளியும் அள்ளி கொடுப்பீங்க. சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா.